நம்ம கிட்ட யாராவது ஆன்மாக்கள் பத்தியோ அல்லது அமானுஷ்ய நிகழ்வுகளை பத்தியோ சொன்னாங்கன்னா நம்ம முதல்ல கேட்குற விஷயம் ஆதாரம் இருக்கா நிரூபி அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, வித்தியாசமா வினோதமா கேமரால பதிவான 5 அமானுஷ்ய நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழன். ஸ்வீடனை சேர்ந்த 31 வயசான அலெக்ஸ் தன்னோட வேலை விஷயமா நார்வே போறாரு. நார்வே போன அவருக்கு ஸ்டே பண்றதுக்கு ரூம் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. ஆனா அலெக்ஸுக்கு நார்வேல நூவாபே அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. சரி, ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இல்ல, இதை நம்ம நூவாபேட்ட சொல்லி அவனோட வீட்டுல நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு கால் பண்றாரு. உடனே நூவாபேவும் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்ல, உடனே கிளம்பிவான்னு சொல்றாரு. அப்பாடா, நம்ம தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ற நிம்மதியில அலெக்ஸும் அங்க போறாரு. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. அலெக்ஸ்க்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல அவர் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க போதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அலெக்ஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கப்போ எங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அலெக்ஸோட காதுல ஏதோ ஒரு சின்ன பையனோட குரல் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதனால பயந்து போன அலெக்ஸும் உடனே முழிச்சிடுறாரு. பதறி போன அலெக்ஸ் தன்னோட மொபைலை எடுத்து ஃபிளாஷை ஆன் பண்ணி அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ தன்னோட ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி அலெக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அலெக்ஸும் அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த பையன் அலெக்ஸ் ரூமுக்கு வெளியில இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள போயிடுறான். அப்போ கேமரால பதிவான சம்பவம் தான் இது. அந்த பாத்ரூமோட டோர் பின்னாடி ஒரு சின்ன பையன் எட்டி பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா அவனை கிட்ட நெருங்க அந்த சின்ன பையன் காணாம போயிடுறான். அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த பையன் யாரு அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. பொதுவாக நம்ம ஊர்களில் எல்லாமே இப்போ சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு ரொம்ப கண்காணிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் ஒரு படி மேலே தன்னோட வீட்டுக்குள்ளே இருக்க ரூமில் கூட வச்சுருப்பாங்க. அப்படிதான் அமெரிக்காவை சேர்ந்த 27 வயசான எட்வின் தன்னோட 25 வயசு தம்பி மேர்விக் இறந்து 3 நாளுக்கு அப்புறம் அவரோட வீட்டில் அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ரூம்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான ரொம்பவே கொடிய அமானுஷ்ய நிகழ்வு தான் இது. நைட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த எட்வினை யாரோ அவரோட 2 கால்களையும் பிடிச்சி அந்தரத்துல தூக்குற மாதிரி தெரியுது. காலையில இந்த ஃபுட்டேஜை பார்த்த எட்வின் அந்த வீட்டை சேல் பண்ணிட்டு அடுத்த நாளே அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. சவுதி அரேபியாவை சேர்ந்த இந்த சின்ன குட்டி யூடியூபர் அவங்களோட சேனல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக தன்னோட குட்டி பொம்மையான ரீட்டாவை வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பதிவான சம்பவம் தான் இது. நீங்க கவனிச்சிங்களா? பரவாயில்ல, நான் ஸ்லோ மோஷன்ல போடுறேன், அந்த பொம்மையை மட்டும் பாருங்க. அந்த பொம்மையோட கைகள் தானா அசைஞ்சு அந்த பொம்மைக்கு முன்னாடி இருக்கிற டம்ளரை தட்டி விடுது. ஆரம்பத்துல இதை பெருசா எடுத்துக்காத அந்த குட்டி பாப்பா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிரண்டு போயிடுறாங்க. அந்த பொம்மையோட கைகள் யாரோட உதவியுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதை பார்த்த அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப வரைக்குமே அந்த பொண்ணு யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த பொம்மைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நியூயார்க்கை சேர்ந்த 19 வயசான ஜிம்மி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் எப்பவும் போற ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. எத்தனை பேர் அங்க ஒரு உருவம் இருந்ததை கவனிச்சிங்க? இந்த டேஷ் கேம்ல பதிவான வீடியோவை ஜிம்மி வீட்டுல வச்சு பாக்குறப்பதான் மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் ரோட்ல கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ அங்க யாருமே இல்லையா. திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருக்க முடியும்? இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் அங்க யாருக்குமே கிடைக்கல.
2010 ஃபின்லாண்டை சேர்ந்த நோவா அப்படின்றவர் தன்னோட ஒய்ஃப் மெர்லினுக்கு ஒரு கிஃப்ட் பண்றாரு. அந்த கிஃப்ட் என்னன்னா ஒரு அருமையான புசு புசுன்னு இருக்க ஒரு நாய்க்குட்டி. நோவாக்கும் மெர்லினுக்கும் குழந்தைங்க இல்ல, அதனால இந்த நாய்க்குட்டிய அவங்க தன்னோட குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க. சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நோவாவோட வாழ்க்கையில ஒரு துயரமான ஒரு விஷயம் நடக்குது. 2023 அவங்களோட ஒய்ஃப் கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. தன்னோட மனைவி இழந்த துக்கம் தாங்க முடியாம நோவாவும் டெய்லி குடிச்சு தன்னோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போதான் ஒரு நாள் நோவா இதை கவனிக்கிறாரு. தன்னோட நாய்க்குட்டி தனியா சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கு. ஆனா அந்த நாய்க்குட்டி விளையாடுறதெல்லாம் பார்த்தா தனியா விளையாடுற மாதிரியே இல்ல, யார் கூடவோ விளையாடுற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இறந்து போன தன்னோட மனைவியோட தான் இந்த நாய் விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நோவாக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வருது. ஆரம்பத்துல நம்ம குடிபோதையில இருக்கனால தான் நமக்கு இப்படியெல்லாம் யோசனை வருதுன்னு நினைச்ச நோவா நாளுக்கு நாள் அந்த நாய் துள்ளி குதிச்சு விளையாடுறத பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே இது எதுவும் அமானுஷ்ய நிகழ்வா இருக்குமா அப்படின்றத செக் பண்றதுக்காக நோவா தன்னோட நாய் இருக்கிற ஏரியால ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த கேமரால பதிவான அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வீட்டுல யாருமே இல்லாத அந்த நேரத்துல அந்த நாய்க்குட்டி யார் கூடவோ கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த நாய்க்குட்டியோட பிஹேவியர் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியும் நடக்குது. இந்த ஃபுட்டேஜை பார்த்த நோவா மிரண்டு போயிடுறாரு. அந்த நாய்க்குட்டி கூட விளையாண்டது யாரு, அந்த கதவை திறந்தது என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் புரியாத புதிரா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விடை தெரியாத மர்மங்கள் நம்ம பூமியில நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட வீடியோஸை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம சேனல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அங்க டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.